Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 வெளிவந்த ஆரம்பிச்சிட்டே உருவாயிருக்கிற ஹேண்ட்லிங் த அண்டட்ங்கிற படம் தான். இந்த படத்தை இயக்கியிருக்கிறவங்க தியா வெஸ்டெண்டால். இது ஒரு நார்வே படம். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்க்கலாம். படத்தோட ஆரம்ப கட்சியிலே ஒரு வயதானவர் வந்துட்டு தன் மகளுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டு வருவார். அங்கே தன்னுடைய மகள் வந்துட்டு ரீசெண்டாக தான் அவன் பையனை வந்துட்டு இழந்திருப்பாங்க. அந்த சோகத்தில் இருக்கும்போது அவர் சாப்பாடு கொண்டு வரும்போது இல்லை நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வலையை கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு குடும்பத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்துட்டு பிறந்த நாளுங்கிறது வந்துட்டு தெரிய வருது. வழக்கம் போல இவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்துட்டு வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ ஹஸ்பண்டை விட்டுட்டு ஒய்ஃப் வந்துட்டு காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவங்களும் இறந்துடுறாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு குடும்பத்தையும் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பாட்டி இருக்காங்க, அவங்க பார்ட்னரை வந்துட்டு இறந்துருக்காங்க. அதை அடக்கம் பண்ணிட்டு அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி இந்த 3 பேத்துக்குமே எந்த தொடர்புமே கிடையாது. ஆனால் வந்துட்டு அவங்க நெருங்கிய ஆளுகளை வந்துட்டு இழந்திருப்பாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அங்கே அந்த ஏரியா ஃபுல்லாகவே கரண்ட் கட் ஆகும். கரண்ட் கட் ஆகி திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இவங்க இந்த செத்து போனவங்க எல்லாருமே வந்துட்டு உயிரோட வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை. முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு ஸ்லோபர்ன் படம். படத்துடைய ஆரம்ப காட்சியிலேயே அந்த வயதானவர் வந்துட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிற அந்த சீன் இருக்கும். அந்த ஷார்ட்டே வந்துட்டு கம்போசிங் சூப்பராக இருக்கும். அவர் அங்கேருந்து இங்கே வந்து இப்படி வருவார், அந்த ஷார்ட் அப்படியே போகும். ஸோ இது வந்துட்டு ஒரு உலக சினிமா ரேஞ்சுக்கு தான் வந்துட்டு விஷுவலாக இருக்கும். அதனால் பொறுமையாக தான் பார்க்க வேண்டியது வரும். டைலாக்லாம் வந்துட்டு ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். விஷுவலாகவே வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அழகாகவே கடத்தியிருப்பாங்க. கேமரா ஒர்க்கில் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இது போக அந்த கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ட்ரியை வந்துட்டு கொண்டு போன விதம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முன்னாடியே வந்துட்டு சில ஹிண்ட்டுகள்லாம் வந்துட்டு நம்ம டைரக்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடியே ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் க்ளோஸாகவே வாட்ச் பண்ணாலே இது எந்த மாதிரியான படம், என்னவா வரப்போகுதுங்கிறத வந்துட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியும். அது வந்துட்டு கிளவராகவே வந்துட்டு அதை கவனிக்காத மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது போக மியூசிக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேவையான இடத்துல எங்கே வேணுமோ அந்த இடத்துல மட்டும் மியூசிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக்கே வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. கடைசியில் வர அந்த ட்விஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேய் இது அந்த மாதிரி படம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஜான்ராலாம் சொன்னோம்னா வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் வந்துட்டு நான் அதை சொல்ல போகிறதில்ல. அந்த மாதிரி ஜான்ராவை வந்துட்டு இப்படியும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு படம் பார்த்தே வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட சுவாரஸ்யம் குறையாம நல்லா இருக்கும். ஸோ ஓவராலாகவே எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு ஸ்லோபர்ன் படங்களில் பார்க்குறவராக இருந்தால் தாராளமாக இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். நம்ம மற்றவங்க யாரும் பண்ணாத படங்களை எல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு தேவை. நம்ம மீண்டும் வேற ஒரு படத்தில் சந்திப்போம். அன்டில் தென், பை பாய்.